வாங்க. ரமணி, ரமணி, மணி. யாரு? ஆட்டோ. இது பாருங்க, ஆட்டோ டிரைவர். ரோட்ல போகும்போது ஆட்டோ வேணுமான்னு கேட்டா போதும், வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா? மன்னிக்கணும் மேடம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஆட்டோவில் உட்கார வைக்கிற அளவுக்கு என் ஆட்டோக்கு இன்னும் மார்க்கெட் குறையில. ஏதோ சார் கூப்பிட்டாருன்னு தான் வந்தேன். சார் கூப்பிட்டாரா? ஆமா ரமணி, நீ தானே ரம்யா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். இவர் தான் இந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் குத்தகை எடுத்திருக்காரு. 1.5 லட்சம் ரூபா கொடுத்து எடுத்திருக்கேன். அப்படியா? சாரி சாரி சார். பரவாயில்ல மேடம், நீங்கள் என்ன சார்லாம் கூப்பிட வேணாம், என் பேர் சொல்லி கூப்பிட்டா போதும். என் பேர் ஆட்டோ கருணா. கருணா 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 கருணா. கொத்தவரங்காய் தக்காளி வெங்காயம் கொத்தவரங்காய் தக்காளி வெங்காயம். யாருங்க இவங்கெல்லாம்? 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாம்பேல இருந்தேன். அப்போ என் பேர் கரீம் கருணாகர். அப்போ ஒரு நாள் சார், ரமணி அவர் இப்போ ஆரம்பிச்சாருன்னா பெரிய கதையை சொல்லுவார். தெருமுனையில் 3 மணி நேரம் அந்த கதையை தான் கேட்டு வரேன், ஃபைட்டு டியூட்டோட. சார், அது கதை இல்லை, நிஜம். ரமணி, நான் அதை உனக்கு பொறுமையாக சொல்கிறேன். சார், எங்கள் குழந்தை ரம்யாவை காலையில் 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மத்தியானம் 3:30 மணிக்கு கொண்டு வந்து விடணும். மந்த்லி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? உங்கள் குழந்தைக்கு எந்த கிளாஸ் வேணும்? கிளாஸா? என்னங்க, ஸ்கூல்ல கூட அட்மிஷன் வாங்கி கொடுப்பார் போல இருக்கு. காலேஜ்ல? மேடம், அது அந்த கிளாஸ் இல்லை. அங்கே பாருங்க, சீட்டில் உட்கார வச்சா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ், எதிர்க்க பலகை போட்டிருக்கேன் அதில் உட்கார வச்சா பிஸ்னஸ் கிளாஸ், சைடில் கம்பியில் தொங்க விட்டா எக்கானமி கிளாஸ். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸே இருக்கட்டும், அதுதான் சேஃப். உங்க ஆட்டோல வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? எதுக்கு? இல்லை, சும்மா சொல்லுங்கள். ரம்யான் தான் கூப்பிடுவேன். காலையில் ஸ்கூலுக்கு ரிக்ஷா வந்த உடனே எப்படி கூப்பிடுவீங்க? ஏ ரம்யா, ரிக்ஷா வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்புடி. இனிமேல் நீங்கள் கூப்பிட வேணாம். காலையில் ஆட்டோ வந்த உடனே நான் இதை ஆன் பண்ணிவிடுவேன். பரிமளா, ஆட்டோக்காரன் வந்துட்டான், சனியனே கிளம்பு சீக்கிரம். ரமணி, ஐம் சாரி, இது வந்து 3வது சந்து. ஐம் சாரி. ஏ ரம்யா, ரிக்ஷா வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்புடி. இப்படி கேட்கும். இதை கேட்ட உடனே குழந்தை ஓடி வந்து ரிக்ஷாவில் ஏறும். ஏன்னா ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க, அதனால தான். இது இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். அப்போ மற்ற கிளாஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவீங்க? பிஸ்னஸ் கிளாஸ்னா பவ்வா பவ்வான்னு ஹார்ன் அடிச்சு கூப்பிடுவோம். எக்கானமி கிளாஸ்னா ஏ சீக்கிரம் வந்து ஆட்டோ வரியா இல்லையா அப்படி கூப்பிடுவோம். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸே இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்னா மாதம் 340 ரூபா, டேக்ஸ் ஒரு 60 ரூபா, சர்சார்ஜ் ஒரு 20 ரூபா, டோட்டலி 420. 420யா? என்னங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம் ரமணி, சர்சார்ஜ் டேக்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. இதை பாருங்க, நான் ரிக்ஷாக்கு அங்கே 60 ரூபா தான் கொடுத்தேன், நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க. மேடம், நான் நாளைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு வண்டி அனுப்புகிறேன். ட்ரை சைக்கிள், மீன் பாடி வண்டி, அதுவும் என் கண்ட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு. ரமணி, அது லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் ரம்யாக்கு யார் பதில் சொல்கிறது? இருந்தாலும் 420 ரொம்ப ஜாஸ்தி. பாருங்க மேடம், பணத்தை பார்க்காதீங்க. உங்கள் குழந்தை என் வண்டியில் ஸ்கூலுக்கு போகணும், நேராக ஒலிம்பிக்ஸ், வேர்ல்ட் கப், ஆஸ்கரில் தான் போய் நிற்கும். ஒலிம்பிக், வேர்ல்ட் கப், ஆஸ்காரா? விஸ்வநாத் ஆனந்த், சடகோபன் ரமேஷ், தன்ராஜ் பிள்ளை, மனோஜ் நைட் ஷாமலன், இவங்கெல்லாம் என் வண்டியில் தான் ஸ்கூலுக்கு போனாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, சீக்கிரம் ஒரு முடிக்கு வாங்க. இந்த கருணா இன்னும் 1333 குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும். ஒரே ஆட்டோ இல்லையா? இந்த கருணா ஒரு ஆட்டோ ஓட்டினா 100 ஆட்டோ ஓட்டினா மாதிரி அர்த்தம். என்னங்க, இப்படி வாங்க. என்னங்க இவ்வளோ பணம் கேட்குறாரு? இந்த ஏரியாவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இல்லை ரமணி, இங்கேருந்து ரம்யா ஸ்கூல் ரொம்ப தூரம், யாராக இருந்தாலும் அவளை கேட்பாங்க. பேசாமல் சரின்னு சொல்லிடு. 420 ரூபா சமாளிக்க முடியுமா? அதான் மாதம் 30,000 ரூபா வருதே.
சம்மதம். ஆனா நாளையில இருந்து கரெக்டா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடணும். என் தொழில் என் பேச்சு மாதிரி கரெக்டாக இருக்கும். இனி உங்கள் குழந்தையோட படிப்பு என் கையில், கவலைப்படாதீங்க. நான் வரேன். வணக்கம். உங்கள் குழந்தை இனி என் குழந்தை. உங்கள் குழந்தையை என் வாகனத்தில் இணைத்தமைக்கு எனது இதயம் கனிந்த நன்றிகளை உங்கள் பாதக்கமலங்களில் காணிக்கையாக்குகிறேன். உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் கர்ணா கர்ணா கர்ணா. என்னங்க, இறங்கி வாங்க. அப்படியே உட்காந்துருக்கீங்க? என்ன ஆச்சு? என்னங்க? இறங்க முடியல ரமணி. இறங்க முடியலையா? ம். ஐயோ, என்ன ஆச்சு? லஞ்சுக்கு போனோம்ல, நிறைய சாப்பிட்டேன், இறங்க முடியல. ஐயா ஐயா ஐயா, இதுக்கு தான் சொன்னேன், சாப்பிடும் போதே கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு. கேட்டா தானே? இறங்குங்க. நீ இறக்கி விடு ரமணி. காலை எடுங்க. பேஸ் பேஸ் பேஸ். இந்த வயசுல தான் இவர் ஏற இறங்கவே கத்துக்கிறாரு. இப்படி ஏற இறங்க கத்துக்கிட்டு அதுக்கு ஓட்ட கத்துக்கிட்டு அந்த அம்மாவை கூட்டிட்டு வெளியில போறது, அதை கூட நீங்க தான் சொல்லி தரணுமா மேடம்? கலிகாலம் கலிகாலம். எல்லாம் உங்களால. ரோட்ல போறவெல்லாம் திட்டிட்டு போறான். இறங்குங்க. என்னால் முடியல ரமணி. சோடா ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. சோடாலாம் இல்ல, ரம்யாவுக்கு கொடுக்குற ஓம வாட்டர் இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு வரேன். கொண்டா கொண்டா. ரமணி ரமணி வரேன் வரேன். ரமணி. ஐயா 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 ஐயா, எதுக்காக இப்படி கத்துறீங்க? இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விட. அதை நீங்களே எழுந்து போட்டுக்க கூடாதா? என்னால் முடியலன்னு தானே ரமணி உன்னை கேட்குறேன். எதுக்காக இப்படி சாப்பிடணும்? இப்ப எந்திரிக்க முடியாம கஷ்டப்படணும்? உங்கள் சித்தி வீட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரமணி. எவ்வளோ டேஸ்டா இருந்தாலும் இப்படியா சாப்பிடுவாங்க? 5 விரல்ல படுற மாதிரி தான் சாப்பிடணும். உள்ளங்கையில சாதமே படக்கூடாது. நீங்க ரச சாதம் சாப்பிடும் போது முழங்கை வரைக்கும் பட்டுச்சே. ரசம்லாம் அப்படிதான் பிசைஞ்சு சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். பிசைஞ்சிங்க சரி, அந்த அப்பளத்தையும் தீபாவளி பட்டாசு மாதிரி பொட பொடன்னு போட்டு உடைச்சிங்க. டபுள் அப்பளம் உடைக்கும் போது அப்படிதான் சத்தம் வரும். ஐயோ, அதுக்காக அப்பளத்தை பாயசத்துலயா போட்டு சாப்பிடுவாங்க? அது நல்லா இருக்கும் ரமணி. அது நல்லா ரசிச்சு சாப்பிட்றவங்களாம் அப்படிதான் சாப்பிடுவாங்க. வெளியில இப்படி இப்படி நாகரிகமாக சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க. தனியாக சாப்பிடும் போது பார். நீங்க தனியாவா சாப்பிட்டீங்க? என் சித்தி ஃபேமிலியே உங்க பின்னாடி நின்று ஏன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இதுல என் சித்தி வேற என்ன தனியா கூட்டிட்டு போய் அட்வைஸ், மாப்பிளைக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையான்னு. உண்மைதானே ரமணி? அது ரமணி,
வாங்க அத்தை. எல்லாம் உன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? என்னாச்சு? ஒரு தங்கச்சி வச்சிருக்கிய தங்கச்சி சரோஜினி, எல்லாம் அவளாலதான் இவர் இப்படி இருக்காரு. என்ன மாப்பிள்ள சொல்ற அவ? அது வந்து அத்தை சும்மா இருங்க. அம்மா, சித்தி வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு போனோம். அங்க சாப்பிட்டு வந்துட்டு இப்படி எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்காரு. நல்லா இறத்தின மலைப்பாம்பு மாதிரி. சரோஜினி வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, அவ பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. மாப்பிள்ள, சரோஜினி என்னை விட ரொம்ப நல்லா சமைப்பா. அவளுடைய ஸ்பெஷாலிட்டிய வேப்பம்பு போட்டு ஒரு பச்சடி செய்வா பாருங்க. அது சாப்பிட்டீங்களா? அதுலதான் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு ரசம் வைப்பா பாருங்க. 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க, உறிஞ்சினேன்னு சொல்லுங்க. அந்த ரசத்தை இவர் உறிஞ்சு உறிஞ்சி சாப்பிடறத நீ பாத்துருக்கணுமே. அந்த கண்ணை வெண்ணெய் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அத கண்ணை மூடிட்டு கேட்கறதுக்கு நம்ம வீட்டு மோட்டர் ஓடுற மாதிரி இருந்தது. சும்மா இருடி, நீயே கண்ணு வச்சுடுவ போல இருக்கு. மாப்பிள்ள வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுறாரு. அத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள, உங்களுக்கு பரிமாறி பார்க்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்தாங்க. என்னது? வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸா? கொடுங்க கொடுங்க. அடியே சாரதா, நீ உன் குடும்பமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சதி பண்றீங்களா? இவ்வளவு சாப்பாடு இவர் சாப்பிட்டாருன்னா என்ன ஆவாரு? அஜீரணத்திலேயே செத்து போயிடுவாரு. தூங்கிக்கிட்டு இருக்க என் செவ்வாய் தோஷத்தை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு வெரைட்டி ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியா? ரமணி, என்ன ரமணி, அத்தை ஆசை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கல்ல, நீ சும்மா இரு. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஓஹோ, நீங்களே எங்க அம்மா குடும்பத்துல ஒண்ணாயிட்டீங்களா? அதான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? இப்பதான் புரியுது, இந்த அஜீரணெல்லாம் தானா வரல, நீங்களா உண்டாக்கி இருக்கீங்க. நான் நல்லா குடும்பம் நடத்துறது என் புருஷனுக்கே பிடிக்கல. பெருமாளே, இந்த அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நீ அவதாரம் எடுத்து வர மாட்டியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ எப்படி பாப்ப? அதான் உன் கண்ணை நாமத்தை போட்டு மறைச்சிட்டாங்களே. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. அடியே சாரதா, ஓம மாட்டு இருக்குல்ல? இருக்கு இருக்கு, நீங்க நிறைய சாப்பிடுங்க. சாரதா, நான் பாட்டுக்கு அங்க பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க உன் மாப்பிளைய திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து விஷம் வைக்கிறியா? இவதான் நான் சொல்றத கேட்கறதுல முடிவோட இருக்கா? உங்களுக்கு எங்க போச்சு? அது இல்ல ரமணி, அது வந்து ஏந்திரிக்க. மாப்பிள்ள, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சாப்பிடுங்க. ஏன்டி இப்படி கத்துற? ஆம்பளைங்களுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு போடணும். அப்பதான் வெளியில போய் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. ரமணி, அத்தை சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீ எனக்கு விதவிதமா சமைச்சு போட்டிருந்தா நான் ஏன் வெளில போய் சாப்பிட்டு கஷ்டப்படுறேன்? உன்னையும் கஷ்டப்படுத்துறேன். விதவிதமா சமைச்சு போடணுமா? ரமணி, டிஃபன் கொடு. அப்பா, நீ வேற டிஃபனா? அம்மியா, பெட்டு 10 ரூபாய் தானே, 100 ரூபாய் தர. இன்னைக்கு அவ்வளோ காஸ்ட்லி டிஃபன். ரமணி, இன்னைக்கு என்ன டிஃபன்? வெரைட்டி தோசை. ஏய், சும்மா இருடி, எனக்கு சொல்ல தெரியாதா? இன்னைக்கு வெரைட்டி தோசை. வெரைட்டி தோசையா? குடு குடு குடு. என்ன ஒரு 4-5 வெரைட்டி பண்ணிருக்கியா? எனக்கு 4-5 வெரைட்டி தான் தெரியும்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்ன? மொத்தம் 52 வெரைட்டி தெரியும். 52 வெரைட்டியா? ரமணி, தோசைல ஏத்து 52 வெரைட்டி. சொல்றேன், எண்ணிக்கிங்க. சாதா தோசை, மசால் தோசை, ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காயம் தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை. உடே
தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி, குழந்தை மயக்கம் போட்டு வந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. இல்ல ரமணி, நிஜமாவே மயக்கம் போட்டு வந்துட்டா. தண்ணி எடுத்து தெளி. தண்ணி எல்லாம் தெளிச்சா கோல்டு தான் பிடிக்கும். இருங்க. ரம்யா, ரம்யா. ஆட்டோ வந்துச்சு. அம்மா அந்த பேக் போடுங்கம்மா. இருங்க. பொடி தோசையா? ரமணி, உனக்கு 52 வெரைட்டி தோசையா தெரியும்? கல்யாணம் 7 வருஷத்துல உனக்கு இவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு ரமணி. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? எங்க பரம்பரையில எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 52 அடி பாயும். எங்க அம்மாவுக்கு 8 வெரைட்டி ரைஸ் தான் தெரியும். எனக்கு 52 வகை தோசை தெரியும். சாப்பிடுங்க, அடுத்தது எடுத்துட்டு வரேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இங்கு கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். உங்க ஆரா பஜ்ஜி எங்க? என்னது பாருங்க. தக்காளி தோசையா? ஓகே ஓகே. ரமணி, இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி அசத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்கும். சாப்பிடுங்க, அடுத்த வெரைட்டியோட வரேன். என்னது முந்திரி தோசையா? போடு. அது என்ன கீரை தோசையா? புதினா தோசை. போடு, அதையும் போடு. ரமணி, நேத்திக்கு உங்க அம்மா வந்து உன்னை திருட்டு போனது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்க போறீங்க? கை கழுவுறதுக்கு. இந்த தோசை சாப்பிடல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாதாம் தோசை. சரி, சாப்பிடுங்க. அது ஓம வாட்டர் இருக்குல்ல? ஓம வாட்டர், ஜீரக வாட்டர், கிரைப் வாட்டர், எல்லா வாட்டரும் இருக்கு. சீக்கிரம். இல்ல ரமணி, பொறுமையா தான் சாப்பிட முடியும். பொறுமையா சாப்பிடுங்க. எங்க போறீங்க? போதும் ரமணி. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனியன் தோசை. ஆனியன் தோசை வேற போட்டிருக்கியா? ஆனியன் தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை, பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை, சில்லி தோசை, கருவேப்பிலை தோசை. ரமணி, இது எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பிடணுமா? எங்க சித்தி வீட்டுல மட்டும் முழங்கை நனைகிற வரைக்கும் ரசம் சாதத்தை 2 தடவை பிசைஞ்சு உறிஞ்சுனீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல தோசை சாப்பிடுங்க. ரமணி, இதெல்லாம் நான் சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சாப்பிட்டு செத்தவங்க நம்ம நாட்டுல யாரும் கிடையாது. சாப்பிடாம செத்து போனவங்க தான் லட்சக்கணக்கா இருக்காங்க. சாப்பிடுங்க. அதனாலதான் சொல்றேன் ரமணி, சாப்பாடு போட்டே கோலை செஞ்சவா அப்படின்ற கெட்ட பேர் முதல்ல உனக்கு வரவானா ரமணி? அந்த மாதிரிலாம் கெட்ட பேர் எனக்கு வராது. சாப்பிடுங்க. ரமணி, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அது அமிர்தத்துக்கு வேணா பொருந்தும், தோசைக்கெல்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி பழமொழி 100 நான் சொல்லுவேன். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ரமணி, நீ பாப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயோ சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? சாப்பிட ஆரம்பிக்கிறதா?
நான் முடிச்சிட்டேன். நீங்க எப்போ முடிக்கணும்னு நான் டிசைட் பண்றேன். சாப்பிடுங்க. அடுத்த வெரைட்டி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலியா இருக்கணும். வெரைட்டியா கேக்குறீங்க? வெரைட்டி இப்பதானே 15 வெரைட்டி வந்திருக்கு. இன்னும் 37 வெரைட்டி இருக்கு.